ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நல்லா ஸ்பைஸியாக கிரில் சிக்கன் எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன், நாட்டுக்கோழி. இங்கே இதை மாதிரி தான் கிடைக்கும். நம்ம ஃபுல் சிக்கனை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதை மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஸ்பைசஸ் எல்லாம் இதுக்குள்ளே இறங்கும். செய்ய 1.5 kg ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன், சில்லி பவுடர் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு, கறி மசாலா, மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தயிர் 3 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, ஒரு முழு எலுமிச்சம்பழம். நான் இது கூட ரெட் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நான் இது கூட ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு உப்பு, பெப்பர் பொடி, இது எல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இதை மாதிரி கொஞ்சமாக திரியாக இருக்கிற மாதிரி அரைங்க. இந்த மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா கீறி விட்டு வச்சுருக்கோம். இதில் இந்த மசாலாவில் எல்லாம் இதை மாதிரி போட்டு நல்லா பெரட்டி ஒரு 30 மினிட்ஸ் விடுங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. நான் என்னோடய கிரில் பிளேட்டில் இதை மாதிரி அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துருக்கேன். இதில் நம்ம பெரட்டி வச்ச சிக்கனை இது மேலே வைக்கலாம். இந்த மாதிரி வைங்க. இதை மாதிரி செட் பண்ணி இது மேலே லைட்டாக கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போடுங்க. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே. அப்போனா தான் கிறிஸ்பியாக இருக்கும் மேல் பாட்டெல்லாம். இதை எடுத்து கிரில்லுக்குள்ளே இதை மாதிரி செட் பண்ணலாம். இதை மாதிரி செட் பண்ணி பாருங்கள், ஃபயர் ஆன் பண்ணியாச்சு. இந்த ஃபயர் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட கிரில் சிக்கன் ஈஸியாக வெந்துடும். இதை ஒரு 30 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் டைம் நம்மளோட கிரில் சிக்கன் நல்லா ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.